நம்ம 2019 வந்து 4வது MCQ பார்ப்போம். சரியானே, 2019 வந்து 4வது MCQ பார்ப்போம். சரி, அதில் அவர் கேட்குறாரு என்னன்னு பார்த்தா, பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் என்னென்னு கேட்காரு. சரியான, பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் என்னென்னு கேட்காரு. அப்போ நம்ம சேர்வையை பார்த்தோம்னு சொன்னால் HO, சரியானே, CH2 CH2 CH C டபுள் பொண்டு O, அங்கால CH2 NH2 அந்த மாதிரி இருக்கு. சரியானே, இப்படி தான் இருக்கு. அப்போ இந்த சேர்வையில் நீ பார்த்தேன்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா தொழிற்பாட்டு கூட்டத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது என்று பார்த்தா, இந்த OH இருக்குது, அடுத்தது இந்த C டபுள் பொண்டு கீட்டோன் இருக்குது, அடுத்தது NH2 இருக்குது, அமைன் இருக்குது. சரியானே, அப்போ இதுக்குள்ளே தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமையின் படி எது ஃபஸ்ட்டுக்கு வரும் என்று பார்த்தோம்னா நமக்கு தெரியும். என்ன C டபுள் பொண்டு ஓன் தான் என்ன ஃபஸ்ட்டுக்கு வரும். அடுத்த ரெண்டாவது என்ன வரும் என்று பார்த்தோம்னா OH வரும். அடுத்தது மூணாவது NH2 வரும். அப்போ இதில் நம்ம தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை படி எது தொழிற்பாட்டு கூட்டமாக கருதணும் என்று பார்த்தா, நான் இதில் ஓனை தான் கருதணும். அப்போ இதை தான் என்ன செய்யணும், தொழிற்பாட்டு கூட்டமாக கருதணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த தொழிற்பாட்டு கூட்டத்தை கண்டுபிடிச்சது பிறகு நம்ம ஆன்சரில் பார்க்கலாம். ஆன்சரில் எது சரி எது பிள்ளைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சருக்குள்ளே நீ பார்த்தேன்னு சொன்னால் கடைசியில் எப்படி முடியணும், ஓன் அண்டு முடியணும். என்ன அப்போ அதுக்குள்ளே நீ பார்த்தீங்கன்னா முதலாவது ஆன்சரில் ஓன் அண்டு முடியலை, அப்போ அது பிள்ளை. ரெண்டாவதுல முடியலை, பிள்ளை. மூணாவது முடியுது, நாலாவது முடியுது, அஞ்சாவது முடியலை. அப்போ இப்போ நம்ம மூணாவது சரியா அல்லது நாலாவது சரியாங்கிறத தான் பார்க்கணும். சரிண்ணே, இப்போ மூணாவது சரியா நாலாவது சரியாங்கிறத என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ நீ பார்க்கணும் என்னன்னு பார்த்தா, தொழிற்பாட்டு கூட்ட காபனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், இலக்கம் இடணும். அப்போ இந்த தொழிற்பாட்டு கூட்ட காபனுக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும்னா இங்கே இருந்து தான் என்ன செய்யணும், இலக்கம் இடணும். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 அந்த மாதிரி என்ன இலக்கம் இடப்படும். அப்போ இப்போ நம்ம பேருடலுக்குள்ளே போனால் என்ன அந்த NH2 இருக்குது, OH இருக்குது, என்ன பிரதியீட்டு கூட்டமாக இருக்குது. அப்போ முதலாவது என்ன அமைன், இது என்னது ஹைட்ரோக்சி. அப்போ முதலாவது அமைன் வருமா அமைனோ ஹைட்ரோக்சி. அப்போ அமைனோ வருமா ஹைட்ரோக்சி வருமானு பார்த்தா என்ன ஆல்ஃபாபெட்டிக்கோட படி அமைனோ தான் என்ன வரும். சரி, அப்போ முதலாவது காபன் அமைனோ வரைக்கிறதால 1 அமைனோ. சரியானே, அப்போ இது இப்படி ஸ்டார்ட் ஆகிற ஆன்சரை பார்த்தேன்னு சொன்னால் மூணாவது சரியா நாலாவது சரியானது தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதில் மூணாவது ஆன்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா 1 அமைனோ 5 ஹைட்ரோக்சி ஸ்டார்ட் ஆகுது. நாலாவதுல 5 ஹைட்ரோக்சி 1 அமைனோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எது ஆன்சர் வரும், 1 அமைனோ ஸ்டார்ட் ஆகிறது தான் வரும். அப்போ மூணாவது ஆன்சர் தான் சரியானபடியாக இருக்கும். சரியான, அப்போ நாலாவது என்ன பிழையாக காணப்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா மூணாவது வரும். சரியானே, இது ஒரு MCQ ஈஸி மெத்தடாக கண்டுபிடிக்கிறோம்.